أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து எனது உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே, இந்த தௌஹீதுனுடைய ஆரம்ப கட்டத்தில் நம்மிடம் இருந்த ஆர்வம், நம்மிடம் இருந்த மார்க்கத்தினுடைய ஈடுபாடு, மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கான அந்த முயற்சி, குறிப்பாக நம்மிடத்தில் இருந்த தியாக உணர்வு, தியாக மனப்பான்மை, இவைகளெல்லாம் நம்மை நாமே சிந்தித்து பார்த்தால் நம்மிடத்தில் குறைந்திருப்பதை, அல்லது சிலருக்கு முழுவதுமாகவே அது இல்லாமல் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல பயானு அப்படின்னு சொன்னால் கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக பெண்கள் தான் அந்த சபையை நிரப்புவார்கள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்து ஊர்லேயோ அல்லது அடுத்த கிளையிலையோ அல்லது நாம் இருக்கக்கூடிய பகுதியிலேயோ ஒரு பிரச்சாரத்துக்கு வாங்க அல்லது ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்கிறது வாங்க என்று சொன்னால் அதற்கு கூட வர முடியாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு நாம் ஆளாயிட்டோம். வேறு ஏதாவது நிர்பந்தமான சூழலோ நிர்பந்தமான காரணங்களோ ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி, அல்லது அதில் ஒரு முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை பலரிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் நாம் மார்க்க விஷயங்களையும் பின்னடைவைத்தான் சந்திப்போம், மறுமையிலையும் நாம் மிகப்பெரிய நஷ்டத்தையும் இழப்பையும் சந்திக்க வேண்டியது வரும். பொதுவாகவே பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் பலகீனமானவர்கள் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, இன்னல் மர்அத்த ஹுலிக மின் லிலாஇன், பெண் என்பவள் அவள் விலாப்புற எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அவர் ஒரு பலகீனமான ஒரு படைப்பு தான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது, இஸ்தவ்சு பின் நிசா, பெண்கள் விஷயத்தில் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன், அவர்களிடத்தில் நீங்கள் அவர்களுடைய விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவங்கள்ட்ட ரொம்ப கடுமை காட்டுறது, அவங்கள்ட்ட ரொம்ப கோபத்தை காட்டுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பெண்கள் பலகீனமானவர்கள் என்றால் சுவாபத்தில், அவர்களுடைய குணநலங்களில் அவங்க கொஞ்சம் என்ன செய்வாங்க, ஏதாவது ஏற்குமாறாக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதை மனம் பொறுத்துக்கிட்டு போயிரு, அதை நீ நேராக்கணும் சரியாக்கணும் என்று நீ முயற்சி எடுத்தாய் என்று சொன்னால் அது உடஞ்சி போயிடும், முறிஞ்சு போயிடும், நீ அவளிடத்தில் இன்பத்தை அனுபவிக்க முடியாது, சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை கடத்த முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் காரணமாகவே, அவர்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற காரணமாகவே ஆண்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிருங்க. திடீர்னு வருவாங்க, திடீர்னு சண்டை போடுவாங்க, தேவையில்லாமல் சண்டை விழிப்பாங்க. அந்த மாதிரியான சூழல்களில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அமைதி காத்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மனநிலையோடு போய்விடுங்கள் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொன்னாங்க. திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் ஆண்கள் தான் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தகுதியில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். ஏன் அப்படி அல்லாஹ் சொல்கிறான்? பெண்களுக்கு அந்த தகுதி இல்லையா? பெண்கள் அந்த அறிவை பெற முடியாதா என்று கேட்டால், பெண்கள் அந்த அறிவை பெற்றாலும்
அவர்களுடைய இயற்கையான அந்த படைப்பு அதுக்கு ஒத்துழைக்காது. ஆண்கள் தான் அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த தன்மையோடு அந்த சிந்தனையோடு அவன் தான் அப்படி படைக்கப்பட்டிருக்கான். படைப்பே அப்படி தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒரு ஆணையும் பெண்ணையுமே அல்லாஹ் படைக்கும் பொழுது அப்படி தான் படைச்சிருக்கிறான். ஒரு பெண்ணை தாழ்ந்தவள், பெண் என்பவள் அவள் ஒரு மட்டமானவள் என்பதற்காக வேண்டி அல்ல, அவளுடைய இயற்கையான படைப்பு அப்படி. ஒரு பெண் என்பவள் அதிகமாக அவளுடைய சிந்தனைகள், அவளுடைய அறிவு, அவளுடைய எண்ண ஓட்டங்கள் இவைகள்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அன்பு, பாசம், நேசம், இதில் தான் அவளுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும். இதில் தான் அவளுடைய கவனம் எல்லாம் செலுத்துவாள். ஆனால் ஒரு கணவன் அவனுக்கு அன்பு பாசத்தெல்லாம் வெளிக்காட்ட தெரியாட்டாலும் எல்லாமே இருக்கும். ஒரு ஆணுக்கு எல்லாமே உள்ளத்தில் இருந்தாலும் அதை அவன் வெளிப்படுத்த மாட்டான். அதையே நினச்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டான். அவனுக்கு குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது, பிள்ளையை எப்படி படிக்க வைக்கிறது, அவங்கள வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றுறது என்று நிர்வாக ரீதியாகத்தான் அவனுடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் நிர்வாக ரீதியாக அவன் சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நிர்வாக ரீதியாக சிந்திக்க தெரியாது. ஒரு பாசம், அன்பு காட்டுறது. அதனால தான் நீங்கள் இயற்கையாகவே பாருங்களேன், இயற்கையாகவே நீங்கள் ஒரு பெண் ஏதாவது திட்டி விட்டால் அல்லது ஏதாவது அவளுக்கு ஒரு சுகமான நிகழ்வு நடந்து விட்டால் ரொம்ப மனசு உடஞ்சிருவா, ரொம்ப மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுவா. ஆனால் ஒரு ஆண் அப்படி கிடையாது. அவனை யாராவது திட்டா கூட, யாராவது ஏசிட்டா கூட, யாராவது அடிச்சிட்டா கூட, ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டா கூட மன வலிமையோடு இருப்பான். அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக அதை கடந்து போய்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு பெண்ணால் அதை அசால்ட்டாக கடந்து போக முடியாது. ஏன்னா ஒரு பெண் அப்படி தான் இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கிறார். பெண் என்பவள் அப்படி தான் இயற்கையாகவே அன்பு, பாசம் காட்டுறது, நேசம் காட்டுறது, அடுத்தவங்க மேலே பிரிய வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஒரு வகையில் தான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மவுத்தே விழுந்துருது, நீங்கள் பாருங்கள், இவங்க பெண்கள்லாம் உட்காந்து அழுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. ஆனால் அவங்க அத்தா தான் இறந்து போயிருப்பார், இவன் கையை கட்டிட்டு கல் கொண்டு மாதிரி நிற்பான். நம்ம பார்த்தாலே என்ன தோணும், அவங்க அத்தா இறந்து போயிருக்காரு, கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வர மாட்டேங்குது, எல்லாருக்கும் ஃபோனை போட்டு தகவல் சொல்லிக்கிட்டு இருப்பான், அத்தா இறந்து போயிட்டாரு, அத்தா இறந்து போயிட்டாரு. நமக்கு ஃபோன் போட்டு தகவலை கூட சொல்ல முடியாது. பெண்கள் அடுத்தவங்களுக்கு ஃபோனை போட்டு தகவலை கூட சொல்ல முடியாது. தகவல் சொல்கிறதுக்குள்ளே அழுவாங்க, உலபுலன்னு கண்ணில் தண்ணீர் வரும். ஏன்னா அவங்க அவ்வளோ பலகீனமானவங்க. ஆனால் ஆண் அப்படி கிடையாது, கையை கட்டி நிற்பான், வரவங்களுக்கெல்லாம் கையை கொடுத்து பாருங்க அப்படிம்மா, வெளியே நின்றுக்கிட்டு வாசல் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுவான், எல்லாரும் ஃபோனை போட்டு கபரு கொலிக்கு ஆர்டர் கொடுப்பான், கட்டைக்கு ஆர்டர் கொடுப்பான், சொந்த மதத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் அழுகை எல்லாமே இருக்கும். பாசம் எல்லாம், அத்தா மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா, இறந்த தன்னுடைய தாய் மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா, எல்லாமே இருக்கும். ஆனால் அவனுக்கு அதை வெளிப்படுத்த மாட்டான். நீங்கள் அழுவதை விட 1000 மடங்கு அழுவான், நீங்கள் கஷ்டப்படுவதை விட 1000 மடங்கு கஷ்டப்படுவான். ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டான். ஒரு ஆண் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அவனுடைய சிந்தனையெல்லாம் அடுத்த நகருக்கு எப்படி கொண்டு போகிறது, எத்தனை வேனை பிடிக்கிறது, வர்றவங்களுக்கு என்ன சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறது, கபருக்கு யாரை அனுப்புறது, இந்த மாதிரி நிர்வாக ரீதியான சிந்தனை உங்களுடைய சிந்தனையாக இருக்கும். உங்களுக்கு அதை பற்றின யோசனையே இருக்காது, உட்காந்து அழுதுகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் உங்களுடைய கணவன் உடம்பு சரியில்லைன்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உளுந்து கவனிப்பீங்க. அவருக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறது என்ன, சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது என்ன, காலமிக்கி விடுறது என்ன, துப்பட்டி எடுத்து போத்தி விடுறது என்ன. ஒரு வாரம் வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எந்த கை காலம் எதுவுமே ஓடாது, எந்த வேலையுமே ஓடாது. அவர் பக்கத்திலே தான் உட்காந்துக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டு நைட்டு விடிய விடிய அவர் நெத்தியிலையும் கழுத்துலையும் கையை வச்சு பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கா, இப்போ உடம்பு நல்லா இருக்கான்னு அவருக்கு கேட்டுக்கிட்டு அவருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் அவர் அப்படி இருக்காரா? என்னைக்காவது உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரா? என்னைக்காவது உங்களுக்கு சுடுதண்ணி வச்சு தருவாரா? என்னைக்காவது உங்களுக்கு கஞ்சி போட்டு தருவாரா? எங்களை துப்படி எடுத்து போத்தி விடுவாரா? ஒரு ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிகிட்டு போவாரா? நம்ம வாங்கன்னு போட்டு கூப்பிட்டு விட்டுருப்போம். நம்ம என்ன செய்வோம், எனக்கு உடம்பு சரியில்லை பார்க்கவே மாட்டேங்கிறாரு, என்னன்னு கூட கேட்கவே மாட்டேங்கிறாரு, என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு, உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கும் பொழுது கூட எனக்கு அதை செஞ்சுதான் இதை செஞ்சுதான் கேட்குறாரு அப்படின்னு நாம் என்ன செய்வோம், அது ஒரு குறையாக சொல்லிக்கிட்டு இருப்போம். உண்மையிலேயே அவங்க மேலே பாசம் இல்லாமல் அப்படி செய்கிறது இல்லை. அவனுக்கு அது வெளிக்காட்ட தெரியாது. அவனுக்கு என்ன தெரியாது, அது அப்படியெல்லாம் உங்கள் பக்கத்தில் உட்காந்து காலை அமுக்கி விட்டு, கையை அமுக்கி விட்டு, துப்பட்டியை போட்டி விட்டு, தைலத்தை தேய்ச்சி விட்டு, அவனுக்கு அதை அப்படி வெளிப்படுத்த தெரியாது. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகலே நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான பொருளாதாரத்தெல்லாம் கொடுத்துருவான். இந்த ஆட்டோவை பிடிச்சி நீ பாட்டுக்கு போ, ஓலாவை போட்டு நீ பாட்டு ஆஸ்பத்திரியில் போய் இறங்குன்னு காசை தான் அவன் கையில் கொடுப்பானே தவிர உங்கள் உள்ளத்தில் என்ன ஓடும், நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாரும் ஓடும். ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு ஆண் என்பவன் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு பெண் என்பவள் அவளுக்கு அந்த பாசம், நேசம்,
ஒரு புள்ள அழுதுகிட்டு வருதுன்னு வைங்க, நாம் என்ன கேட்போம்? ஏன்டா அழுவுறதுன்னு கேட்போம். இது மாதிரி என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு புள்ள சொல்லுச்சுன்னா, அப்படின்னா அடிச்சிட்டானா சரி அவனை திருப்பி அடிப்போம், நீ அழுவாத அப்படின்னு அவனை பாசத்தை காட்டி நம்மளும் 2 கண்ணீர் விட்டு அவனை ஆற தழுவி உனக்கு நான் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்ட்டு அவனுடைய அழுகையை சமாதானப்படுத்த பார்ப்போம். ஆனால் ஒரு வாப்பா அப்படி இருக்க மாட்டார், ஒரு அத்தா அப்படி இருக்க மாட்டார். ஒரு மகன் அழுதுட்டு வர்றான், ஏன்டா அழுவுற? அந்த பையன் அடிச்சிட்டான். ஏன் அடித்தான்? நீ என்ன செஞ்ச? எதுக்காக அடித்தான்? சும்மா இப்படி அடிப்பான், நீ ஏதாவது பண்ணி 1008 கேள்வி கேட்பார். அதனாலேயே பிள்ளைங்க யாராவது அடித்தா கூட அத்தாட்ட வந்து சொல்லாது, அம்மாட்ட தான் வந்து சொல்லுங்க. தனக்கு தேவையான எந்த ஒன்றையுமே தன்னுடைய தாயிட்ட தான் கேட்குங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆண் என்பவன் நிர்வாக ரீதியாகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான், நிர்வாக ரீதியாக தான் அவன் சிந்திப்பான். ஒரு பெண் என்பவள் அப்படி கிடையாது. அவள் வந்து பாசம், நேசம், அன்பு இந்த மாதிரியான வகைகளுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாள். அந்த வகையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் மர்அத்த குலிக மின் லிலாஇன், பெண்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள், விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்படி படைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம மார்க்கத்தில் பின்தங்கியவர்களா, மார்க்க விஷயத்தை பேணுவதில் அவர்களால் இயலாதவர்களா, அல்லது மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதில் அவங்க வந்து பலகீனமானவங்களா, தியாகம் செய்வதில் அவர்கள் பலகீனமானவர்களா என்று கேட்டால், தியாகம் என்று சொன்னாலே அதற்கு பெண்கள் தான் அதற்கு ஆதாரம். பெண்கள் தான் தியாகத்திற்கு அடையாளமே. ஆண்கள் கூட அவ்வளவு தியாகம் செய்ய முடியாது, ஆண்கள் கூட பெரிய அர்ப்பணிப்புகளை செய்ய முடியாது. ஆனால் தியாகம் என்று சொன்னாலே பெண்கள் தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள். தியாகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் எப்படி மார்க்கத்தில் பின்தங்கியவர்களாக இருப்பார்கள்? எப்படி தியாகத்தை அவர்கள் செய்யாமல் இருப்பார்கள்? எப்படி மார்க்க விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள்? கண்டிப்பாக அவங்களால முடியும். பெண்களால் தியாகம் பண்ண முடியும், பெண்களால் மார்க்க விஷயத்தை கடைபிடிக்க முடியும், மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்க முடியும், மார்க்க விஷயத்தில் ஈடுபாடோடு இருக்க முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனால் நாம அதை உணர்வது கிடையாது. நீங்க பாருங்க, பெண்கள் செய்கிற தியாகங்களை ஆண்கள் செய்ய முடியாது. ஒரு திருமணம் பண்றீங்க, தன்னுடைய தாயை விட்டுட்டு, தந்தையை விட்டுட்டு, பிறந்த தன்னுடைய சகோதரர்களை விட்டுட்டு, தன்னுடைய சகோதரியை விட்டுட்டு, சொந்த ஊரை விட்டுட்டு, ஊர் மக்களை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்முடைய கணவன் வீட்டுக்கு போக முடியுது. எவ்வளவு பெரிய தியாகம்! இந்த தியாகத்தை ஒரு ஆண் செய்வானா? ஒரு ஆண் என்ன செய்வான்? பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டுமானால், ஒரு ஆதாயத்துக்காக, ஒரு உலக விஷயத்திற்காக பெரும் தொகையை அவன் சம்பாதிப்பதற்காக குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போவான். அது ஒரு தியாகம் தான். ஆனா வெறுமனே ஒரு திருமணம் என்ற காரணத்துக்காக வேண்டி ஊரை விட்டுட்டு, உலகத்தை விட்டுட்டு, தன்னுடைய தந்தை தாய் எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னுடைய சொந்த மதத்தை விட்டுட்டு வருவானா? அப்படி வர சொல்லுங்களேன் பார்ப்போம். வரமாட்டான். ஆனா ஒரு பெண் வருவாள், வருவதற்கு தயாராக இருப்பாள். எந்த ஊருக்கு கட்டி கொடுத்தாலும் அந்த ஊருக்கு போயிடுவா, சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவா. என்ன காரணம்? அவ தியாகம் பண்றா, அர்ப்பணிப்பு பண்றா. நம்ம திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, நம்ம இனிமேல் கணவரோட தான் வாழ்ந்தாகணும், கணவருக்காக எல்லாத்தையும் விட்டு தான் கொடுக்கணும், கணவருக்காக நம்முடைய வாப்பாவை பார்க்க முடியாது, கணவருக்காக நம்ம சொந்த மதத்தை பார்க்க முடியாது, கணவருக்காக நம்ம ஊருக்கு போக முடியாது, கணவருக்காக நம்முடைய உறவினர்களை பார்க்க முடியாது, கணவருக்காக நம்ம அண்ணன் தம்பியை பார்க்க முடியாது. பார்க்க முடியாவிட்டாலும் 1 வருடம் கழித்து 2 வருடம் கழித்து தான் திருப்பி நம்முடைய தாய் வீட்டுக்கு போக முடியும் என்றாலும், நான் என்னுடைய கணவனுக்காக அதெல்லாம் தியாகம் பண்றேன் அப்படின்னு வர்றாளா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய தியாகம் பண்றாங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது சாதாரணமா? கணவன் என்பவன் அந்த குழந்தைக்காக காலமெல்லாம் உழைப்பான். ஆனா குழந்தையை சுமக்க முடியுமா? அதனுடைய வலியை உணர முடியுமா? அதற்காக ஒரு ஆண் பல்வேறு தியாகங்களையும் பல்வேறு அர்ப்பணிப்புகளையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அது ஒரு மிகப்பெரிய தியாகம், அது ஒரு அளப்பெரிய தியாகம். அந்த 10 மாசம் சுமந்து அவனுக்காக அதை திங்கக்கூடாது, இதை திங்கக்கூடாது, அப்படி படுக்கக்கூடாது, இப்படி படுக்கக்கூடாது, நப்சை கட்டுப்படுத்துவா. ஆசையா திங்க வேண்டிய பொருளை எல்லாம் திங்கக்கூடாதுன்றவாங்க. எதெல்லாம் திங்கக்கூடாதுன்னு இருக்கா அதெல்லாம் திங்கணும்பாங்க. மருந்து மாத்திரை போடணும்பாங்க. வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் தன்னுடைய கணவன் வீட்டில் இஷ்டம் போல படுத்து தூங்கியவள், இஷ்டத்துக்கு நேரத்துக்கு படுத்து தூங்கியவள், ஒரு பிள்ளையை சுமந்ததுக்காக நேரத்துக்கு படுத்து தூங்க முடியாது, இஷ்டத்துக்கு படுத்து தூங்க முடியாது, தன்னுடைய தான் வசதிக்கு படுத்து தூங்க முடியாது. குழந்தைக்கு எதுவும் ஆயிருமோ, பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோ, இப்படி படுக்கக்கூடாது அப்படி படுக்கக்கூடாதுன்னு தூக்கத்தை இழக்கிறா. அதே மாதிரி உணவுகளை இழக்கிறா, தான் ஆசைப்பட்டதையெல்லாம் இழக்கிறா, வலியை சுமக்கிறா, எல்லாத்தையும் சுமந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாள. இது ஒரு பெரிய தியாகமா இல்லையா? இவ்வளோ பெரிய தியாகங்களை செய்யக்கூடிய பெண்கள் ஏன் மார்க்க விஷயத்தில் தியாகம் செய்ய முடியாதா? அர்ப்பணிப்பு செய்ய முடியாதா? தியாகம் என்று சொன்னாலே எதையாவது ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற முடியும்.
ஒன்றை நாம் பெறுவதாக இருந்தால், ஒன்றை நாம் அடைவதாக இருந்தால் தியாகத்தின் மூலமாக, அர்ப்பணிப்பின் மூலமாகத்தான் ஒன்றை பெற முடியும். அப்படியே அதை விளங்கியவர்கள், அதை புரிந்தவர்கள் தான் பெண்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம இறைவனுக்காக இந்த உலகத்தில் தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்தால் மட்டுமே மறுமையிலே சொர்க்கத்தை அடைய முடியும். இதை நாம விளங்கி வச்சிருக்கிறோம், ஆனா நம்ம செயல்முறைப்படுத்துறது கிடையாது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுறான். அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் வெறுமனே சொர்க்கத்திற்கு போய்விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஹு வல் அர்ரா, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், பெரும்பெரும் துன்பங்கள், இழப்புகள், இவைகள் எல்லாம் இல்லாமல் வெறுமனே நீங்கள் சொர்க்கத்திற்கு போய்விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஹு வல் அர்ரா, அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நோய்களும் வறுமையும் அவர்களை பீடித்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கூட ஒரு நபித்தோழர் வர்றார், ஹப்பாப் பின் அரத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ரொம்ப என்னை வேதனைப்படுத்துறாங்க, நோவினைப்படுத்துறாங்க, எல்லை மீறி போறாங்க, என்னால் தாங்க முடியல, என்னால் அதை சகிக்க முடியல. நீங்க அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக துஆ செய்யுங்க என்று ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனடியாக பிரார்த்தனை செஞ்சாங்களா? அல்லாஹ்விடத்துல உதவி தேடினாங்களா? என்ன சொன்னாங்க தெரியுமா? பொறுத்து கொள்ளுங்கள்டாங்க ரசூலுல்லாஹ். பொறுமையா இருங்க, சகித்து கொள்ளுங்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உங்களுக்கு முன் இருந்தவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இரும்பு ரம்பங்களால், இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டார்கள், கோரப்பட்டார்கள். அதை கொண்டு சீவும் பொழுது, அதை கொண்டு அவர்களுடைய மேனியிலே அழுத்தி இழுக்கும் பொழுது அவருடைய சதைகள் எல்லாம், நாடி நரம்புகள் எல்லாம் அப்படியே கிழித்து கொண்டு பிச்சு கொண்டு வந்தது. இப்படியான சோதனைகளை அனுபவித்தார்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மண்ணிலே புதைக்கப்பட்டு மார்க்கத்தை விடுகிறாயா அல்லது என்ன சொல்லுகிறாய் என்று கேள்வி கேட்கப்பட்டு தலை 2 கூறாக பிளக்கப்பட்டது. தலையை வரைக்கும் பூமிகளை புதைச்சிருவாங்க, கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது. ஒண்ணும் இல்லாம விட்டுட்டா கூட அடிச்சா வலிக்கும், வலிக்கும் துடிக்கலாம், கையை காலை அசைக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், வெட்டுனா கூட கத்தலாம், கதறலாம், ஓடலாம். ஆனா தலை வரைக்கும் மண்ணிலே புதைக்கப்பட்டதுக்கு பிறகு அவனால் கை காலை அசைக்க முடியாது, தூக்க முடியாது. அவனிடத்தில் கேட்கப்படும், நீ இந்த மார்க்கத்தை தொடர்கிறாயா அல்லது விடுகிறாயா, உயிரை விடுகிறாயா, உனக்கு மார்க்கமா என்று கேட்கப்படும். அகது அகது என்று சொல்வார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்வார்கள், மறுமைதான் என்று சொல்வார்கள். அவருடைய தலைகள் 2 கூறாக பிளக்கப்பட்டதே. இது மாதிரி உங்களுக்கு எது நடந்துருச்சான்னு கேட்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு எதுவும் கஷ்டம் வந்துருச்சாப்பா, இது மாதிரி உங்களுக்கு எதுவும் சிரமம் வந்துருச்சா, நீ அல்லாஹ்விடத்தில் உதவி செய்யுங்கன்னு கேட்கிறியப்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதா என்று கேள்வி கேட்டுட்டு ஒரு காலம் வரும். சனுஆ என்ற இடத்திலிருந்து ஹலரமௌத் என்ற இடத்து வரைக்கும் நீங்கள் செல்லும் பொழுது உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள், எந்த வழிப்பறியும் நடக்காது, இஸ்லாம் மிகைக்கிற காலம் ஒன்று வரும் என்று ரசூல் அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அப்படிதான் இருக்கும். இஸ்லாம் மிகைக்கும், இஸ்லாம் வெற்றி பெறும், இஸ்லாம் ஜெயிக்கும், இஸ்லாம் வளரும். அப்பொழுது உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது, எந்த தொந்தரவும் இருக்காது. அப்பொழுது இஸ்லாத்தை நீ சாதாரணமாக நீ ஃபாலோ பண்ணலாம் என்று ரசூலுல்லாஹ் அவருக்கு அதுதான் ஆறுதலாக சொல்லி அனுப்பினார்கள். அப்ப நாம இந்த இஸ்லாத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் சோதனை இல்லாம அல்லது நமக்கு இழப்புகள் இல்லாம நம்ம தியாகம் செய்யாம நம்ம சொர்க்கத்தை அடையவே முடியாது. பல்வேறு தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள், ஆரம்ப காலத்தில் இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்தவர்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? இன்றைக்கு நம்முடைய மனநிலை என்ன? ஏதாவது தியாகம் செய்கிறோமா? இந்த மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக, இறைவனுக்காக, மறுமைக்காக குறைந்தபட்சம் நேரங்களை நம்ம செலவழிக்கிறோமா? நம்ம போய் யாரையாவது கூப்பிட்டா கூட எனக்கு வேலை இருக்கு, இன்னைக்கெல்லாம் நீங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பாருங்களேன். ஆர்ப்பாட்டத்துக்கு போன தடவை நீங்க எங்களை வேனில் கூப்பிட்டு போனீங்க, வேனில் இடமே இல்லை, கூட்டு போய் நிற்க விட்டுட்டீங்க, உட்கார்றதுக்கு சேரே இல்லை, எனக்கு சாப்பாடே கிடைக்கல, எனக்கு உணவே தரல, எனக்கு தண்ணியே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேரை பார்க்குறோம். ஒரு பயானுக்கு வாங்க அப்படின்னா
ஒரு நிகழ்ச்சி வாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உள்ள தௌஹீத் பெண்களுடைய நிலை என்ன? எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, எனக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை, எனக்கு படுக்கிறதுக்கு பாய் இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நம்ம போனால் கூட இதையெல்லாம் கூட நம்மளால் தியாகம் பண்ண முடியல, இதையெல்லாம் கூட நம்மளால் விட்டு தர முடியல. நேரங்களை நம்ம மார்க்கத்துக்காண்டி கொடுக்குறோமா? இந்த நேரத்தை நம்ம மார்க்கத்துக்காண்டி அர்ப்பணிக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள் சஹாபிய பெண்மணிகள். சொன்னாங்களே, உம்மு ஹபீபா என்ற பெண்மணி, அவங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சாங்க. அவங்க மக்காவில இருந்து அபிசீனியாவுக்கு நிறை மாத கர்ப்பிணியாக பயணித்து போறாங்க. சும்மா பயணிச்சு போகல, நிறை மாத கர்ப்பிணியாக அவர்கள் பயணித்து போனார்கள். அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஹபீபா. அதோடு சேர்த்து உம்மு ஹபீபா, அவங்களுடைய ஒரிஜினல் பேர் ரவுதா. சொன்னாங்கல்ல, அவங்க எப்படி போனாங்கன்னு சொன்னா, பாலைவனத்தில் நடந்து போனாங்க. பாலைவனத்தில் நடந்து போக முடியுமாங்க? வாகனம் இல்லைங்க, பாலைவனத்தில் நடந்து போனார்கள். சாதாரண ரோட்டில் நடந்து போவோம், பீச் மண்ணில் கூட நம்மளால நடந்து போக முடியாது, ஓட முடியாது. பாலைவன மண் என்பது அதை விட நைஸா இருக்கும், அதை விட ரொம்ப மென்மையா இருக்கும். காலை வச்சிங்கன்னா முட்டு வரைக்கும் கால் உள்ள போவோம். அந்த மண்ணில் நிறை மாத கர்ப்பிணியாக நடந்து போனாங்களே. இன்னைக்கு நாம போவோமா? இன்னைக்கு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தா, அல்லது நம்ம மாசமா இருந்தா ஒரு பயானுக்கு வருவோமா? ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வருவோமா? ஒரு போராட்டத்துக்கு வருவோமா? ஒரு மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு வருவோமா? இல்லை, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் மாசமா இருக்கிறேன், என்னால் வர முடியாது. இவ்வளவுக்கு நமக்கு எல்லா சௌரியமும் இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா மருந்து மாத்திரையும் இருக்கிறது, எல்லாம் இருந்து, நமக்கு வாகன ஏற்பாடு இருந்து, நடந்து போடுவதற்கான நல்ல ரோடுகள் இருந்து, எல்லாம் இருந்து கூட நம்ம வரமாட்டேங்கிறோம். ஆனால் அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக பாலைவனத்தில் நடந்து போனார்கள். இதாங்க தியாகம். இந்த தியாகத்தை நம்ம செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறோமா? இறைவனுக்காக இப்படியான அர்ப்பணிப்புகளை நம்ம செய்ய தயாரா இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. உலகத்தை தூக்கி எறிஞ்சாங்களங்க. இன்னைக்கு நம்முடைய மனநிலை எப்படி மாறிவிட்டது தெரியுமா? மறுமையை விட இந்த உலக வாழ்க்கைக்கும் உலக இன்பத்திற்கும் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிட்டோம். டிவி, சினிமா, சீரியலு, சொந்தம் பந்தம், நம்முடைய குடும்ப விஷயம், குடும்ப உறவு, நம்முடைய வீட்டு நிகழ்ச்சி, நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய பிள்ளைகளின் மகிழ்ச்சி என்று முழுக்க முழுக்க உலக விஷயங்களுக்கு நாம இன்னைக்கு முகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால மார்க்க விஷயங்கள் நம்மகிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. திருமறை குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறானே, லரபல்லாஹு மத்தலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கொண்டவர்களுக்கும் ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணமாக காட்டுறான். ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் நமக்கு உதாரணமாக காட்டுறான். யாருக்கு காட்டுறான்? வெறும் பெண்களுக்கு காட்டல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும், எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் உதாரணமாக காட்டுறான். ஏன் அவங்களுக்கு உதாரணமாக காட்டுறான்? அவங்க எந்த விஷயத்துல நமக்கு உதாரணமாக இருக்கிறார்கள், முன்மாதிரியாக இருக்கிறாங்க? உலகத்தை தூக்கி போட்டாங்க, அதான் அதுலதான் அவங்க முன்மாதிரி. அவங்க வாழ்ந்த மாளிகை என்ன, அவங்க வாழ்ந்த சொகுசு வாழ்க்கை என்ன, அவங்க வாழ்ந்த ஆடம்பர வாழ்க்கை என்ன? ஏங்க, ஒரு நாட்டினுடைய ஆட்சித்தலைவனுடைய மனைவினா எப்படிங்க இருப்பாங்க? ஒரு அரசனுடைய மனைவினா எப்படி வாழ்ந்திருப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஊர் தலைவருடைய மனைவி எப்படி வாழ்றா? ஒரு சாதாரணமா எம்எல்ஏ எம்பியுடைய மனைவி எப்படி வாழ்றா? ஒரு சாதாரண தாசில்தாருடைய மனைவி எப்படி வாழ்றா? ஒரு சாதாரண சின்ன சின்ன பதவிகளிலேயும் அதிகாரங்களிலேயும் சின்ன சின்ன போஸ்டில் இருக்கக்கூடியவர்களுடைய மனைவிமார்கள் உலகத்தில் எப்படி வாழ்கிறார்கள்? கார்ல வந்து இறங்குறாங்க, ஒரு கடைக்கு போனா தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறாங்க. நான் யார் தெரியுமா? நான் எம்எல்ஏ மனைவி, நான் எம்பியுடைய மனைவி, நான் தாசில்தாருடைய மனைவி, நான் ஆர்டிஓவுடைய மனைவி என்று சாதாரண பதவிகளை வகிக்கக்கூடிய மனைவிமார்கள் இந்த உலகத்தில் ஆடம்பரத்தோடும் அகம்பாவத்தோடும் பகட்டோடும் வாழுகிறதை பார்க்கிறோம். சொகுசான வாழ்க்கையை வாழ்வதை பார்க்கிறோம். அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இப்படியான நிலையில் வாழக்கூடியதை பார்க்கிறோமே. ஒரு நாட்டினுடைய அரசன் ஃபிரௌன் என்பவன் யாரு? ஒரு நாட்டினுடைய அரசனாக இருக்கிறான், ஜனாதிபதியாக இருக்கிறான், பல லட்சம் மக்களை கட்டி காக்கிறான், ஆளுகிறான், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்றைக்கு மாதிரியான ஆட்சி கிடையாது. அடிமை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன்,
மக்களை துன்புறுத்தியவன், மக்களை நோயினைப்படுத்தியவன். அப்படிப்பட்ட ஒரு அரசனுக்கு மனைவியாக இருந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? எவ்வளவு சொகுசா வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு நகை அணிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நகைனாலே நம்ம பெண்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் தானங்க. அப்படி நகைகளை எல்லாம் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை, சொகுசு வாழ்க்கையை தூக்கி எறிந்தவர்கள் தான் அவர்கள். இன்னைக்கு நம்மளால அது முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு 2 கிராம் நகையை இன்னைக்கு மார்க்கத்துக்காக நம்ம கொடுக்க முடியுமா? அல்லது 2 கிராம் நகை இன்னைக்கு எவ்வளவு பேர் வீட்டுல வீடு என்ன லோனு, உலக ஆடம்பரம், வீடை லோனுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு அது இஎம்ஐயில் வாங்கி வச்சிருக்கிறேன், வீட்டில் இருக்கிற மோட்டர் பைக்கு அது இஎம்ஐயில் வாங்கி வச்சிருக்கிறேன். இப்படி வட்டிக்கு போகிற காட்சியை பார்க்கிறோம். வட்டின்றது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு கண்டிக்கத்தக்கது, எவ்வளவு அல்லாஹ் அதை கண்டிக்கின்றான். தனக்கு போர் செய்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இல்லம் தஃபாலு, நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளவில்லை என்றால், வட்டி வாங்குறது, லோன் வாங்குறது, வீடை பிடிச்சி ஒத்திக்கி போறது, இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் வட்டியில வரும். இவைகளை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளவில்லை என்றால் ஃபஅதனு ஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் நீங்கள் போருக்கு தயாராக இருங்கள், போரை நீங்கள் அறிவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறானே. அப்படிப்பட்ட ஒரு காரியம் வட்டி. இந்த வட்டி இன்னைக்கு சர்வ சாதாரணமா வாங்குறவன் என்ன காரணம்? உலக ஆசை, உலக மோகம். நம்மளை எப்படியாவது பெரிய வீடு வாங்கிடணும், நம்மளை எப்படியாவது காரை வாங்கிடணும், நமக்கு வாடகை கொடுக்க முடியாது, ஒத்திக்கு 5 லட்சத்தை 10 லட்சத்தை கொடுத்து ஒத்திக்கு போய் அதுல இருந்துருவோம் என்று உலகத்தினுடைய ஆசை, உலக மோகம் நம்ம அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, அல்லாஹ் தடுத்த விஷயத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் தன்னிடத்துல போர் செய்கிறேன் என்று சொல்லுகிறானே, அந்த விஷயத்தை கூட சர்வ சாதாரணமா செய்யறோம் என்றால் என்ன காரணம்? உலக ஆசை தானே. அதை தான் தூக்கி எறிஞ்சாங்க. அதுல தான் மாடல், அதுல தான் முன்மாதிரி. நகை வேணாம், நட்டு வேணாம், ஆடை வேணாம், புத்தம் புதிய சொகுசு வாழ்க்கை வேணாம், எனக்கு பணியாட்கள் வேணாம், எதுவும் வேணாம். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, காலத்து ரப்பி பின்னீலி இந்தக்க பைத்தன் பில் ஜன்னா, இறைவா எனக்கு இந்த மாளிகை வேணாம், எனக்கு இந்த நகை நட்டு வேணாம், இந்த வைடூரியம் வேணாம், எனக்கு மறுமையிலே எனக்கு ஒரு சொர்க்கத்தை கொடு, மறுமையிலே எனக்கு சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கொடு, எனக்கு ஒரு மாளிகையை கொடு. வநஜ்ஜினி மின் அமலி ஃபிர்அவுன வநஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி, ஃபிரௌனை விட்டும் அவனுடைய தீய காரியங்களை விட்டும் செயல்களை விட்டும் என்னை பாதுகாத்துரு. வநஜ்ஜினி மின் கௌமில் லாலிமீன், அநியாயக்கார அந்த சமுதாயத்தை விட்டு என்னை பாதுகாத்துரு என்று சொன்னாங்களே. இதுல தாங்க அவங்க முன்மாதிரி. இப்படி நாம தியாகம் செய்வதற்கு முன் வந்திருக்கிறோமா? இப்படி நாம் இந்த உலக விஷயங்களுக்காக வேண்டி நாம நம்முடைய ஈமானை, நம்முடைய இஸ்லாத்தின் மீது இருக்க பற்றை, நம்ம இறைவனுக்காக செய்யக்கூடிய காரியங்களை இந்த உலகத்துக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், உலகத்துக்காக விட்டுறோம். சொன்னாரே ஒரு நபித்தோழர் அபு தஹதா, அவர் தன்னுடைய தோட்டத்தை வித்துட்டு வந்ததுக்கு பிறகு, கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க மனைவிட்ட போய் கேட்டாங்களே, மனைவி சொன்ன பதில் என்ன? நீங்களாம் சொன்னீங்களே, என்ன சொன்னாங்க? நீங்க தான் சிறந்த ரபி அல் பை, சிறந்த வியாபாரத்தை செய்து விட்டு வந்திருக்கிறீன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வும் தியாகம்னா என்னன்னு அல்லாஹ் சொல்றான். தியாகம்னா என்ன தெரியுமா? அர்ப்பணிப்புனா என்ன தெரியுமா? உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய உடலை, உங்களுடைய உயிரை இறைவனுக்காக கொடுப்பதுதான் சிறந்த வியாபாரம் அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். அல்லாஹ் சொல்றான், நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கிற ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிற ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்டு அல்லாஹ் சொல்றான். அது என்ன வியாபாரம் தெரியுமா? துக்மினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்வது, வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய உயிரையும் நீங்கள் அர்ப்பணிப்பதுதான், தியாகம் செய்வதுதான் நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வியாபாரம் செய்வது. சொர்க்கத்திற்கான வியாபாரம் அதுதான், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வியாபாரம் அதுதான். அந்த வியாபாரத்தை தான் அவர் செஞ்சுட்டு வந்தார்.
அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கம்மின் ஐதுக்கின் ஜன்னத்திலே அபிதஹதா, அபுதஹதாவே சொர்க்கத்தில் கொத்து கொத்தாக காய்த்து தொங்குகிற பேர்ச்சம்பள தோட்டத்தில் உங்களை நான் பார்க்கிறேன் என்றார்கள். அவர் அங்க கொடுத்த உடனே இங்க அல்லாஹ் மெசேஜ் அனுப்பிட்டான், அல்லாஹ் வஹி அறிவிச்சிட்டான். அவர் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. பொதுவாகவே அரபியர்கள் எப்படி வாழ்வாங்கன்னா, ஒரு தோட்டத்தில், அந்த தோட்டத்துக்குள்ள தன்னுடைய வீடை வச்சிருப்பாங்க. இங்க ரிசார்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்படித்தான் அரபியர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அல்லாவுக்காக அந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டு, அல்லாவுக்கு அந்த வாழ்க்கையை தூக்கி கொடுத்து விட்டு வந்தாங்க. அந்த பெண்மணியும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி ஏற்க முடிந்தது? இன்னைக்குள்ள பெண்களை நீங்க பாருங்க. இன்னைக்கு தர்மம் செய்வதாக இருந்தால் கூட கணவன்மார்கள் மனைவிக்கு தெரியாம தர்மம் பண்றாங்க. தன்னுடைய தாய்க்கு கொடுக்கறது, தன்னுடைய தந்தைக்கு கொடுக்கறது. ஏன் தெரியுமா? தெரிஞ்சு கொடுத்தா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மனைவி என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை மனைவிக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டா ஒரு மனைவி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது எல்லார் வீட்லயும் சொல்லுவாங்க. என்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? சொல்லாதவங்களுக்கு தெரியாது. யாரும் சொல்ல மாட்டீங்க, சந்தோஷம்தான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க, நானும் என் பிள்ளையும் நடு ரோட்டில் தான் நிற்கணும்பாங்க. இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தா நானும் என் பிள்ளை எங்க நிற்கணும்? நடு ரோட்டில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லலை. மறுமைக்காக எதை இழக்க தயாராக இருந்தாங்க. நம்ம சாதாரண ஒரு 5000 10,000 கொடுக்கறதையே ஏற்றுக்கொள்ள முடியல. ஒட்டுமொத்த தோட்டத்தையும் ஒட்டுமொத்த தன்னுடைய இருப்பிடத்தையும் கணவன் கொடுத்து வந்துட்டாருன்னு உடனேயும் அதுதான் சிறந்த வியாபாரம்ன்றாங்க. பாருங்க, இவ்வளோ காலமாக நீங்கள் வியாபாரம் பண்ணீங்க. பேரிச்சம்பழத்தை உலுக்கி குலுக்கி காய வச்சு அதை மூட்டை கட்டி அதை கொண்டு போய் சந்தையில் கொண்டு போய் போட்டுட்டு வருவார். அதான் அவருடைய வியாபாரம். இவ்வளோ காலமாக நீங்கள் பண்ண வியாபாரம்லாம் வியாபாரம் இல்லை. இப்போ நீங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க பாருங்க வியாபாரம், இதுதான் சிறந்த வியாபாரம் என்று அந்த பெண்மணி சொல்லுவதாக இருந்தால் எவ்வளோ பக்குவப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பண்பட்டிருப்பாங்க, எவ்வளோ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உறுதியோடு இருந்திருப்பாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எவ்வளவு அவர்கள் ஈடுபாடோடு இருந்திருப்பார்கள். இந்த மாதிரி நம்ம இருக்கிறோமான்னு சிந்திச்சு பாருங்க. ஏன் நம்முடைய மனநிலை இப்படி இல்லை? ஏன் நம்மிடத்தில் ஈமான் குறைந்து கொண்டே வருகிறது? ஏன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம ஏன் ஈடுபாடோடு இல்லை? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு மார்க்க விஷயங்களை கடைபிடிப்பதில் அல்லது மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வதில் அன்றைக்கு இருந்த சஹாபிய பெண்மணிகளுக்கு இருந்த ஆர்வம் இன்னைக்கு நம்மகிட்ட கிடையாது. நம்மள்கிட்ட இருந்துச்சு ஒரு காலத்தில். பள்ளியாசல் ஒரு நிகழ்ச்சி, ஒரு தொழுகை பயிற்சி அல்லது ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாரம் 10 நாள் அல்லது 3 வாரம் பாடத்திட்டங்கள் என்று சொன்னால் அட்மிஷனுக்கு இடம் இருக்காது. காணத்தூர்ல தான் நடக்கும். ஒட்டுமொத்த சென்னைக்குமே காணத்தூர்ல தான் நடக்கும். அப்பெல்லாம் அட்மிஷனுக்கு இடம் கிடைக்காது. இடம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஃபுல்லுன்றுவாங்க. 100 பேரை சேர்த்தாச்சு, 150 பேரை சேர்த்தாச்சு, 200 பேரை சேர்த்தாச்சும்பாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? இங்க இருக்கிறவங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு பேசல. ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஒட்டுமொத்த சென்னையிலையும் இருக்கிற நிலைமை என்ன? இங்க ஒரு வகுப்பு நடக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டால் 20 பேருக்கு மேல தாண்ட மாட்டேங்குது, 10 பேருக்கு மேல தாண்ட மாட்டேங்குது. உன் கிளையில எத்தனை பேர் வருவாங்க, என் கிளையில எத்தனை பேர் வருவாங்கன்ற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய நிலைமை இருக்கிறது. ஏன்? மார்க்கத்தில் அவ்வளோ ஆர்வம் இல்லை. ஆனால் சஹாபிய பெண்மணிகளை பாருங்க, மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வது அவ்வளோ ஆர்வத்தோடு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை அறிவித்த சஹாபாக்கள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலிடம். 5000க்கு மேற்பட்ட செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. 2வது செய்தி யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி அறிவிக்க முடிஞ்சிச்சு? ஆர்வம் தான். 3வது யாரு? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்ப ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்க மார்க்க விஷயத்தை அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. அதை கற்றுக்கொள்வதிலையும் அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதிலையும். இன்னைக்கு நமக்கு அந்த ஆர்வம் கிடையாது. குர்ஆனை நம்ம எத்தனை பேருங்க படிக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம குர்ஆனை தமிழ்ல முழுமையா படிச்சு முடிச்சிருக்கிறோம்? தமிழை முழுமையா படிச்சு முடிச்சிட்டோமா? தமிழை முழுமையா படிச்சுட்டோன்றவங்களாம் கை தூக்குங்க. குர்ஆனை ஓதி இருப்போம், அரபியில ஓதி முடிச்சிருப்போம். தமிழ்ல அதை புரிஞ்சு இறைவன் நம்மோடு என்ன பேசுகிறான், இறைவன் நம்மோடு என்ன சொல்லுகிறான்,
இறைவன் நம்மோடு என்ன தொடர்பு கொள்கிறான் என்று தமிழில் முழுமையாக அதை படித்து முடித்தவர்கள் எத்தனை பேர்? ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம மார்க்க விஷயத்துக்கு வாங்க அப்படின்னா, மார்க்க கல்விக்கு வாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு நேரம் இல்லை. சஹாபி பெண்மணிகளுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சா? சஹாபாக்களுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சா? செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளாவது ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையில் வாழ்றோங்க. இன்னைக்கு துணி துவைக்கிறதா, ஒரு மிஷினில் போட்டு சுவிட்சை போட்டால் போதும், அதுவே துவைச்சி அதுவே காய வச்சு அதுவே கொடுத்துருது. ஒரு மசாலா அரைக்கணுமா, மிக்சியில் போட்டால் போதும். தோசையா, இட்லி மாவு வேணுமா, கிரைண்டரில் போட்டால் அரைச்சி கொடுத்துருது. நம்ம அம்மிக்கல் அந்த இதெல்லாம் இன்னைக்கு நம்ம காலத்தில் எடுபட்டு போச்சு. அதனால தான் இன்னைக்கு 20 வயசுலேருந்து எல்லாருக்கும் கால் வலி, கை வலி, மூட்டு வலி, எல்லா வலியும் வர்றதுக்கு காரணம் என்ன? எல்லாருக்குமே இருக்கு. எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு 20 வயசு 25 வயசுலேயே கால் வலி வந்துடுது, கை வலி வந்துடுது, மூட்டு வலி வந்துடுது, முதுகு வலி வந்துடுது, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்துடுது, கழுத்து வலி வந்துடுது, எல்லாமே வந்துடுது. என்ன காரணம்? அன்னைக்கெல்லாம் நடந்தாங்க ஆண்கள். அன்னைக்கெல்லாம் வேலைக்கு போகிறதா இருந்தால் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்தே போனவர்கள்லாம் இருக்கிறாங்க. சைக்கிளில் போவாங்க, 20-25 கிலோமீட்டர்லாம் சைக்கிளில் போய் வேலைக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வண்டி, காரு, பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாத்துக்குமே இன்னைக்கு சாதாரணமாக பக்கத்தெருவுக்கு போகிறதா இருந்தால் கூட செல்ஃபை போட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டு அப்படி பக்கத்துக்கு தெருவுக்கு போயிட்டு இப்படி வீட்டுக்கு வர்றாங்க. பக்கத்து தெருவுக்கு, பக்கத்து கடை 500 மீட்டர் தான் இருக்கும் கடை. மார்க்கெட்டு நடந்தே போயிட்டு ஒரு நாளைக்கு மார்க்கெட்டை வாங்கிட்டு வந்துடுவோம், ஒரு கறியை வாங்கிட்டு வந்துடுவோம்னா அதுக்கும் பைக்கு தான். நடக்கிறது கம்மியாக போச்சு. அன்னைக்கு மாதிரி அடித்து துவைக்கிறது, ஆற்றுக்கு போய் துவைக்கிறது அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லார் வீட்டிலையுமே ரெடிமேடு தான். மாவுலாம் இன்னைக்கு யார் வீட்டில் அரைக்கிறா? 20 ரூபா கொடுத்தா மாவு பாக்கெட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாளைக்கு சுட்டு கொடுக்குறது. அது கடைசியாக பரிச்சட்டை மாதிரி வர்ற வரைக்கும் சுடுறது. அந்த தோசை கடைசியாக வீட்டில் சுட்டு கொடுப்பாங்க. பரிச்சட்டை தெரியுமா? எக்ஸாம் பேடு அது மாதிரி ப்ரௌன் கலரில் அப்படியே வரட்டி மாதிரி வரும். இது எத்தனை நாள் மாவு? இது ஒரு நாள் போன வாரம் வாங்கின மாவு. இந்த மாதிரி எல்லாமே ரெடிமேடு. நம்முடைய மாவுல இருந்து மசாலால இருந்து நம்ம சொல்றோம் நேரம் இல்லைங்கிறோம். நம்ம சொல்ற பதில் என்ன? எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடிய நாம எப்படி மறுமையில வெற்றி பெற முடியும்? குரானை இன்னைக்கு நம்மள்ட்ட கையில இருக்கு. ஒரு காலத்துல குரானே இல்லாம இருந்துச்சுங்க, தமிழ்லே கிடையாது. இன்னைக்கு தமிழ்ல இருக்கு. குரானை படித்தால் நம்முடைய உள்ளங்கள் அமைதி வரும். எல்லாம் குரானை சொல்லி காட்டுறான். நீங்கள் குரானை படிச்சீங்கன்னா அலாபி திக்ரில்லாஹி தத்மைனல் குலூப், குரானை படித்தால் உங்களுடைய உள்ளம் அமைதி வரும். குரானை படிங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும். குரானை படிங்க, உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை அதிகப்படுத்தும். குரானை படிங்க, குரான் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். இறைவனே நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்படுவதைத்தான் எதிர்பார்க்கிறான். இந்த பரிசுத்தம் எதில் கிடைக்கும்? குரான்ல தான் கிடைக்கும். நீ குரான்ல பல இடங்கள்ல பாருங்க, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர் வெற்றி அடைந்தார் என்பதுதான் பல இடங்களில் திருமறை நமக்கு சொல்லக்கூடிய போதனை. இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதே அதுதான். உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க, உள்ளத்தை நீங்க சரிப்படுத்துங்க, உள்ளத்தை நீங்க ஒழுங்குபடுத்துங்க என்று நம்மிடத்தில் அதிகமாக குரான் சொல்லக்கூடிய போதனை என்னவென்றால் உள்ளத்தை சரிப்படுத்துங்கன்றதுதான். வனஃப்ஸி வமா சவ்வாஹா வஹல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா அல்லாஹ் சொல்றான். இந்த உள்ளத்தின் மீது சத்தியமாக, அதை வடிவமைத்ததின் மீது சத்தியமாக. அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இந்த உள்ளத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய தன்மையையும் தீமைகளை செய்யக்கூடிய தன்மையையும் உள்ளத்திற்கு நாம் படைத்திருக்கிறோம். உள்ளத்தை அல்லாஹ் எப்படி வடிவமைச்சிருக்கிறான் அப்படின்னா, நன்மையா போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நன்மை பக்கம் போயிட்டே இருக்கும், தீமையா போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க உள்ளத்துல தீமையின் பக்கம் போயிட்டே இருக்கும். நம்ம தீமையை நிறைய போடுறதுனால தான் நன்மை பக்கம் நம்மளை அது கொண்டு வர மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சினிமா பார்க்கறது என்ன, சீரியல் பார்க்கறது என்ன, எதிர்நீச்சலில் உட்காந்து, பாண்டியன் ஸ்டோரில் உட்காந்து, 3 முடிச்சில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து கழிக்கிறது. 10ஆவதுக்கு ஃபோனை எடுத்து அதில் ரீல்ஸ் பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது,
நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. எதுக்கு நேரம் இல்லை? குர்ஆனை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மார்க்கத்தை படிக்க நேரம் இல்லை, யூடியூப்பை பார்த்து சமைக்கிறதுக்கு நேரம் இருக்கு, மிளகு போறதுக்கு நேரம் இருக்கு, யூடியூப்பை பார்த்து பிரியாணி சமைக்கிறதுக்கு நேரம் இருக்கு, ஜப்பார் பாய் பிரியாணி எப்படி பார்த்து செய்யணும் அதை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. ஆனால் மார்க்கத்தை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா? குர்ஆனை படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறோமா? அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு நம்ம நேரம் கொடுக்குறோமா? அதை நீங்கள் செய்தால் உண்மையிலே அது உங்களை பக்குவப்படுத்தும், அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த உள்ளத்திற்கு நாம் 2 தன்மையை வடிவமைத்திருக்கிறோம். ஒன்று நன்மை செய்யக்கூடிய தன்மை, இன்னொன்று கெட்டது செய்யக்கூடிய தன்மை. உள்ளத்திற்கு 2 பக்கம் இருக்கு. கத் அஃப்லஹ மன் தஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். வக்கத் காப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பால்படுத்தி விட்டாரோ அவர் நஷ்டம் அடைந்து விட்டார். அல்லாஹ் சொல்றான். அந்த அத்தியாயத்தையே நீங்க படிச்சு பாருங்களேன், ரொம்ப அற்புதமான அத்தியாயம் அது. முதல்ல அல்லாஹ் வஷம்சி வல்லுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாயி வமா பனாஹா வல்லர்லி வமா துஹாஹா வ நஃப்ஸி வமா சவாஹா. அப்படி ஆரம்பிப்பான் அல்லாஹ். அல்லாஹ் மேல என்ன சொல்றான்? வஷம்சி வல்லுஹாஹா வல் கமரி இதா தலாஹா, சூரியன் மீது, சந்திரன் மீது, வானத்தின் மீது, பூமியின் மீது, இரவின் மீது, பகலின் மீது, வானத்தின் மீது, பூமியின் மீது சத்தியமிட்டு வர்றானா. அப்புறம் உள்ளத்தின் மீது, அப்படி உள்ளத்தை பத்தி பேசுறான். கடைசியில உள்ளத்தை பத்தி பேசிட்டு அடுத்து பாருங்க, கஸ்ஸபத்து சமூதுவி தகுவாகா, சமூது சமுதாயம் என்ன செய்தார்கள்? பொய்ப்பித்தார்கள், வரம்பு மீறினார்கள், அவங்களுடைய செயல்கள் என்னென்னு அப்படியே அவங்கள பத்தி சொல்றான். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, முதல்ல வானம், பூமி, சூரியன், சந்திரன், இரவு, பகல் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இடையில நம்முடைய உள்ளத்தை பற்றி சொல்லிவிட்டு, 3வது பகுதியாக அல்லாஹ் சமூக சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றானே, 3த்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? 3த்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்கா? இல்ல. சரி. சொல்லுங்க. சரி, சத்தியமிட்டு சொல்றான். ரைட்டு. 3த்துக்கு என்ன தொடர்புன்னு கேட்கிறேன். இடையில ஒரு பகுதி நப்ச பத்தி சொல்றான்ல, அது ஒரு பகுதி. 2வது பகுதி, 3வது பகுதி சமூக சமுதாயம். முதல் பகுதி சத்தியம் விடுறான் அல்ல. இந்த 3த்துக்கு என்ன தொடர்புன்னு கேட்கிறேன். சரி, ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம குர்ஆனை சிந்திச்சு புரிஞ்சு படிச்சோன்னு வைங்க, அது நமக்கு தரக்கூடிய தகவல் இருக்கு பாருங்க, அப்படி ஆட்சியும் அளிக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தையில, உதாரணத்துக்கு அல்லாஹ் எப்படி நம்மகிட்ட அதை அந்த அத்தியாயத்தினுடைய நோக்கமே என்னன்னா, நம்முடைய உள்ளத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய நோக்கமே. அல்லாஹ் ரெட்டையாக சத்தியம் விடுறான். வஷம்சி வல் கமரி வஸ்ஸமாயி வல்லைலி வன்னஹாரி வஸ்ஸமாயி வல்லர்லி, சூரியன், சந்திரன், இரவு, பகல், வானம், பூமி, 2 அல்லாஹ் சத்தியம் விட்டுட்டு வரான். ரெட்டையாக சத்தியம் விட்டுட்டு உள்ளத்தை பத்தி சொல்றான். உள்ளத்துக்கும் 2 பக்கம் இருக்கிறது. இது எல்லாம் 2 எப்படி இருக்கோ, எப்படி வானம் பூமி இருக்கோ, எப்படி சூரியன் சந்திரன் இருக்கோ, எப்படி இரவு பகல் இருக்கோ, அது மாதிரி மனிதா உன்னுடைய உள்ளத்திற்கும் 2 பக்கம் இருக்கிறது. அந்த 2 பக்கத்தில் நீ நல்ல மாதிரி நடந்து கொண்டால், உன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் வெற்றி அடைவாய். உன்னுடைய உள்ளத்தை நீ பால்படுத்திக் கொண்டால் தோல்வி அடைவாய். எப்படி தோல்வி அடைவாய் தெரியுமா? கஸ்ஸபத்து சமூதுவி தகுவாகா, இவங்க தோல்வி அடைந்த மாதிரி நீ தோல்வி அடைவ. உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் அவங்க அப்படிதான் உள்ளம் கெட்டு போயிட்டாங்க. அவர்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவில்லை, அல்லாஹ்வை பொய்ப்படுத்தினார்கள், தூதரை பொய்ப்படுத்தினார்கள், அவர்களுக்கு அத்தாட்சியாக வழங்கப்பட்ட அந்த ஒட்டகத்தை அறுத்தார்கள். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதன்பிஹிம் ஃபஸவ்வாஹா, அல்லாஹ் அவர்கள் மீது தன்னுடைய வேதனையை, தன்னுடைய அந்த
கடுமையை அல்லாஹ் அவர் மீது சுழட்டினான். சவ்வாக அவர்கள் தரைமட்டமானார்கள். இப்படித்தான் நீனும் ஆவாய். உன்னுடைய உள்ளத்தை பால்படுத்தி கொண்டால், உன்னுடைய உள்ளத்தை நீ சீராக்காமல் விட்டால், உன்னுடைய உள்ளத்தை நீ மோசமான நிலையிலே வைத்துக் கொண்டால் இப்படித்தான் உனக்கும் நடக்கும். அதான் அந்த வசனத்துடைய தொடர், அந்த அத்தியாயத்தினுடைய தொடர். அதுதான் ரெண்டரை அல்லாஹ் சத்தியம் விட்டுட்டு வந்து உனக்கும் ரெண்டு பக்கம் இருக்கிறது, ஒரு பக்கத்தை சரிபடுத்திக்கொள், இல்லை என்றால் சமுதாயத்து மாதிரியான தண்டனையை வேதனையை நீனும் அனுபவிக்க வேண்டிய வரும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னன்னா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதுதான். இப்படி குர்ஆனை படிச்சு பாருங்க. குர்ஆன்ல பல்வேறு அத்தியாயங்களில் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. தொடர்பை நாம் தான் புரியாமல் இருக்கிறோம், நாம் தான் அறியாமல் இருக்கிறோம். வெறுமனே நாம குர்ஆனை ஓதுவதில் மட்டுமே, கிராத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் என்பது விளங்குவதற்கு தான், புரிந்து கொள்வதற்கு தான். எவ்வளவு நம்ம வீட்டில் இருக்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, யார் புருவத்தை சிரைப்பார்களோ, யார் பல்லை தீட்டுவார்களோ, யார் ஒட்டுமுடி வைப்பார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்றார்கள். உடனே உம்மை யாக்கூப் என்ற பெண்மணி கேட்கிறாங்க, இப்னு மஸ்ஊதே இப்படி சொல்றீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்றீங்களே, நான் குர்ஆனில் இந்த அட்டையில் இருந்து இந்த அட்டை வரைக்கும் படித்திருக்கிறேன், குர்ஆனில் நான் அப்படி கண்டதில்லைன்றாங்க. உம்மு யாக்கூப்ன்ற ஒரு பெண்மணி அவங்க சொல்றாங்க, குர்ஆன்ல நான் இந்த அட்டையில இருந்து இந்த அட்டை வரையும் படிச்சிருக்கேன், ஆனா நான் குர்ஆன்ல அப்படி பார்த்ததில்லையேன்றாங்க. சொல்லிட்டு அது மட்டும் சொல்லல, உங்க மனைவியும் ஒட்டுமுடி வைக்கிற மாதிரி நாங்க கேள்விப்படுறோம்ன்றாங்க. உடனே அவர் சொன்னாரு, என் மனைவி உள்ளதான் இருக்கிறாங்க, போய் பாருங்க. நம்மள்ட்ட அப்படி சொன்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் அப்படி இருக்கும். யாராவது நம்ம வீட்டில் உங்க வீட்டில் எல்லாரும் டிவி பார்க்குறாங்களாமே, நான் கேள்விப்படுறேன், நம்ம யாரும் மறுக்க முடியுமா? எங்க வீட்டில் பாருங்கன்னு சொல்ல முடியுமா? கிழிஞ்சிரும் கதை. எங்க வீட்டில் பாருங்கன்னு சொன்னான், ஏன்னா சவுண்டு 8 வீட்டுக்கு கேட்குது. நம்ம வீட்டில் வைக்கிற சவுண்டு 8 வீட்டுக்கே கேட்குது. அப்போ எப்படி சொல்ல முடியும்? என் வீட்டில் பாருங்க, நாங்கள் டிவியே பார்க்கறது இல்லையே, சினிமாவே பார்க்கறது இல்லையே, சீரியலே பார்க்கறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவர்கள் சொன்னார்கள், என் வீட்டில் என் மனைவி இருக்கிறாள், போய் பாருங்க. போய் பார்க்குறாங்க. அவங்க இந்த முடி கம்மியாக இருக்கிறவங்க ஒரு துணி மாதிரி வச்சு கட்டுவாங்கல்ல, ஒரு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க அதோடு ஜாயின் பண்ணி ஒரு துணி மாதிரி வச்சு கட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு துணி மாதிரி வச்சு கட்டி இருக்கிறாங்க. அவ்வளோதான், ஒட்டு முடியலாம் வைக்கல. இதை பார்த்துட்டு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை வெளியே சொல்றாங்க, இல்லை இல்லை அவங்க துணி தான் கட்டியிருக்கிறாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் சொன்னார், என் மனைவி மட்டும் அப்படி செஞ்சிருந்தா தல்லக்கஹா, நான் என் மனைவியை தலாக் பண்ணியிருப்பேன், விவாகரத்து பண்ணியிருப்பேன்றாங்க. அப்ப இதுல பல செய்திகள் இருக்கிறது. அன்றைக்கு சஹாபிய பெண்மணிகள் மார்க்க விஷயத்தில் எவ்வளவு ஈடுபாடோடு இருந்திருக்கிறாங்க, குர்ஆனை எவ்வளவு படிப்பதில் எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. அப்ப குர்ஆனை நாம் படித்தோம் என்றால் அது உங்களை வழி நடத்தும், அது உங்களுடைய உள்ளத்திலே ஈமானை தரும், உங்களுடைய உள்ளத்திலே இறைச்சத்தை தரும், உங்களுக்கு வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்ற மறுமைக்கான வாழ்க்கையை அது உங்களுக்கு கற்பிக்கும். குர்ஆனை படிங்க. குர்ஆன்ல எவ்வளவு வரலாறுகள் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா சும்மா கதைக்கா? வரலாறுகள்லாம் சொல்லப்படுது, அதெல்லாம் எதுக்கு? லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பல்வேறு வரலாறுகளை நாம் உங்களுக்கு கூறுகிறோம், அவர்களுடைய வரலாறுகளில் படிப்பினை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான படிப்பினை இருக்கிறதுன்றான் அல்லாஹ். அப்ப நாம நம்முடைய ஈமானை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், நாம மார்க்க விஷயத்தை அதிக ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்றால், நாம் தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் செய்ய வேண்டும் என்றால் திருமறை குர்ஆனில் ஈடுபாடோட இருங்க. தியாகத்திற்கு முன்வாங்க. நீங்க தியாகம் செய்யக்கூடியவங்க தான், ஆனா மறந்துட்டீங்க. மார்க்க விஷயங்களை ஆர்வம் காட்டுங்க. தாவா களத்துக்கு இன்னைக்கு தாவான்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாம் நிறைய போவாங்க, இன்னைக்கு யாரும் அதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக ஆர்வம் கொண்டு நம்முடைய மார்க்க அறிவை, நம்முடைய இறையச்சத்தை அதிகமாக வளர்த்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.